பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இந்த விபிஎஸ்க்கு வந்து அவங்கள எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? வெல்கம் பண்ணுறோம். சரியா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் ஹாப்பின்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. சூப்பர், எல்லாருமே ஹாப்பியா? நான் சோகமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. உனக்கு சோகமாக இருக்கா? தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. பாதி தூக்குனீங்க அப்படியே. சரி, இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? சரி, ஜோமனம்மா. என்னைக்குமே நம்ம இந்த உலகத்தை படைச்சவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். சரியா? அந்த வானத்தையும் பூமி படைச்சவர் என்னை கவனிங்க, ஏசப்பா தான் வானத்தையும் பூமி படைச்சவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லா மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள், நிலப்பரப்பு, கடல், மச்சங்கள் எல்லாம் அவர் தான் படைச்சார். அவர் தான் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நோக்கி ஜெபம்னா எல்லா பிள்ளைகளும் நல்ல கண்களை மூடுங்கப்பா. நல்ல பிள்ளைலாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் பிதாவே சொல்லுங்க. பிதாவே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதபடியில் இந்த விபிஎஸ்க்காக, எங்களுக்காக, எல்லா நிகழ்ச்சிக்காக, பாடங்களுக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய சுகத்துக்காக, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய நிம்மதி, உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய வரங்கள், வல்லமை, ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. உங்க பிதாவுக்கு நல்ல கரங்களை தட்டி பிதாவே சொல்லுங்க பாப்பா. சத்தமா பிதாவே, இயேசுவே, தூயாவியே. ஓகே, சரி, எல்லாம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க பாப்போம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? 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 ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த விபிஎஸ் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? ஓகே, கை கீழே இறக்குங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து சிம்பிளாக உட்கார வைக்கக்கூடாது. ஒரு சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எந்திங்க எந்திங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி, ஒன்றும் இல்லை, உட்காந்துருங்க. சரி, எந்திங்க. சரி, இப்போ வந்து அடுத்த ஒரு எக்ஸசைஸ். எல்லாரும் கையை எப்படி வைங்க? ரைட் சைடு. கையை எப்படி சுத்துங்க. யார் அடிக்க போறீங்க? சரி, அதுக்கப்புறம் இந்த கை எப்படி சுத்துங்க. ரெண்டு கையை கீழே போட்டுருங்க. ஓகே, அடுத்து காலை எப்படி தூக்குங்க. எப்படி சுத்துங்க. சுத்துங்க பாப்போம். என்ன நிறைய பேர் சுத்தவே மாட்டேங்கீங்களே. சரி, அடுத்து இந்த கால் எப்படி சுத்துங்க. சுத்தியாச்சா? சரி, இப்போ நீங்க சுத்துங்க. போதும் போதும் போதும், இதுக்கு மேல சுத்துனீங்க தலை சுத்திடும். சரி, எத்தனை பேர் காலைல சாப்பிட்டு வந்தீங்க? எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? நாங்க தான் இன்னும் சாப்பிடாம இருக்கோம். சரி, உட்காருங்க. இப்போ நம்ம சாங்ஸுக்குள்ள போலாமா?
பாட்டு பாடுறதுன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? எத்தனை பேர் பாட்டு நல்லா கேட்பீங்க? எல்லாருமே பாட்டு கேட்பீங்களா? சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். சரிங்க, கவனிங்க. எத்தனை பேருக்கு புது பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கீங்க? இந்த FGB ஸ்கூல்ல பாட்டு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 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 தெரியுமா? பாடவா? தெரியும் சொன்ன பாடவா? சரி, இப்போ உங்களுக்கு புது பாட்டு சொல்லி தரோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா வெல்கம் சாங் உங்களுக்கு சொல்லி தரோம். நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களை வரவேற்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? வெல்கம் பண்ணணும். ஸோ வெல்கம் சாங் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கலாமா? வெல்கம் சாங் ரெடியா? நமக்கு கேட்கலாமா புது சாங்க? இப்போ நமக்கு ஆபிரகாம் பண்ண புது சாங் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் சாங், ரெண்டாவது தீம் சாங். இந்த நாளுக்குள்ள தீம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் தலைப்பு கேட்கிறேன். இந்த FGB ஸ்கூல்ல தலைப்பு யாருக்கா தெரியுமா? இங்கதான் தொங்கிட்டு இருக்கு, தெரியுதா? எனக்கு கேட்க மாட்டீங்க. நான் எந்திக்கணுமா? ஆல்ரெடி எந்திச்சு தான் நிக்கேன். தலைப்பு என்னது? எனக்கு கேட்க மாட்டீங்க. FGB ஸ்கூல்ல தலைப்பு என்ன? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஓகே, நம்ம தலைப்பு வந்து எழும்புவேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐல் ரைஸ். இங்கிலீஷ்ல தெரியுமா யாருக்காது? எந்த பிள்ளைங்களுக்காது? ஐ ஃப்ரைட் ரைஸா? என்னது? ஐல் ரைஸ். அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு நாளுக்குள்ள தலைப்பு அங்க ஒட்டி இருக்கோம். பாருங்க, உங்க லெஃப்ட் ரைட் சைட்ல எல்லாம் பாருங்க, இருக்குதா? ஒவ்வொரு நாளுக்குள்ள தலைப்பு இருக்குதா? யாரா ஒருத்தர் பார்த்து வாசிங்க பாப்போம். நாள் 1 என்ன போட்டிருக்கு? 2. 3வது, 4வது தெரியாதே. மேல் நோக்கி எழும்புவேன். அடுத்தது 5வது, இயேசுவை சந்திக்க எழும்புவேன். இது நம்ம ஒவ்வொரு நாளைக்குள்ள தலைப்பு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம வெல்கம் சாங் வந்து கத்துக்கிடுவோம். ஆபிரகாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் சொல்றது ஒண்ணு பண்ணுவீங்களா? இந்த கையை எடுத்துக்கோங்க, எல்லாரும் அப்படி இங்க வைங்க. அடுத்து இந்த கை எடுங்க, இப்படி வைங்க. இங்க இப்படி வாங்க. இந்த கை சாப்பிட்ற கை, சாப்பிட்ற கையை தூக்கு, இப்படி வரணும். அப்படியே ஒரு விரல் எடுங்க, டைட்டா வாயில வைங்க. வெரி குட். சரி, இப்படியே இருக்க வேணா கை எடுத்துருங்க, ஆனா அமைதியா இருக்கணும். சரியா? நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். கதை சொல்லிட்டு அந்த கதையிலேருந்து என்ன பார்க்க போறோம்? கதையிலேருந்து என்னது என்னது? சரி, கதை பார்க்கலாமா? அந்த கழுகு எத்தனை பேருக்கு தெரியும்? கழுகு தெரியுமா? அந்த கழுகு இருக்கு இல்லையா, அந்த கழுகு எத்தனை வருஷம் வாழும்னா 70 வருஷம் அந்த கழுகு வாழுமா? எத்தனை வருஷம்? இந்த கதை எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? 7 தூக்குங்க, அப்புறம் 0. சரி, இந்த கதையில ஃபர்ஸ்ட் பார்ட் இதான். சரியா? கழுகு எத்தனை வருஷம் வாழும்? ஆனா இந்த கழுகு வந்துட்டு 70 வருஷம் வாழணும் அப்படின்னா அது என்ன முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமான முடிவுகள் எடுக்கணும். சரியா? எல்லா கழுகாலையும் என்ன பண்ண முடியாது, 70 வருஷம் வாழ முடியாது. அதனால 70 வருஷம் போதுமா? 70 வருஷம் வாழணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இந்த கையை அடுத்த பாட்டுக்கு வந்துட்டேன். தலையில எப்படி வைங்க, எப்படி ஒரு மாதிரி பண்ணுங்க முகத்தை. போதும். இதுக்கு என்னது கஷ்டமான முடிவு? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதல்ல எத்தனை வருஷம் வாழணும்னு சொன்னேன்? 2வது என்ன பண்ணும்? அந்த 70 வருஷம் வாழணும்னா என்ன பண்ணணும்? கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் கழுகுக்கு எத்தனை வயசு வரும் தெரியுமா? ஒரு 40 வயசு வரும். 40 வயசு வரும்போது இந்த மூக்குக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நமக்கு நோஸ். கழுகுக்கு யார் சொன்னா? அழகா சொன்னா, பீக்குன்னு சொல்லுவாங்க.
அடுத்து அந்த காலில் நகம் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு நகம் பேர் என்னது இங்கிலீஷ்ல? கழுகுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டேலான்ஸ். சொல்லுங்க. அடுத்தது அதுக்கு இறகு இருக்கும் தெரியுமா? இறகுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபெதர். யார் சொன்னா? வெரி குட் சாப்நாத். ஃபெதர்ஸ். சரியா? என்னெல்லாம் இருக்குன்னு சொன்ன கழுகுக்கு? அது ஆக்ஷனோட சொல்லுங்க பார்க்கலாம், தொட்டு. அப்புறம் இந்த 3 இருக்கு இல்லையா, இது என்ன ஆயிரும்னா, இந்த மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மூக்கு இல்லை, அதுக்கு என்னன்னா அதுதான் வாய். சரியா? அந்த வாய் என்ன ஆயிரும், ரொம்ப வளைஞ்சிரும். அடுத்து இந்த நகம் இருக்கு இல்லையா, நகம் என்ன ஆயிரும், ரொம்ப பெருசா வளர்ந்துரும். அடுத்து இந்த ஃபெதர்ஸ் என்ன ஆயிரும், 40 வருஷம் முடி வெட்டாம இருந்தா எப்படி இருக்கும்? இங்க இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்க, இந்த பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் இந்த பசங்களை பாருங்க, இங்க இந்த குட்டி பசங்களை பாருங்க, இவனுங்க எல்லாம் மாசம் மாசம் முடி வெட்டுவாங்க. நீங்க அப்படி இல்லைல்ல, நீங்க வெட்ட மாட்டீங்க. ஆனா மாசம் மாசம் முடி வெட்டியே என்ன ஆகுது, நிறைய முடி இருக்கு. 40 வருஷம் முடி வளர்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த கழுகுக்கு 40 வருஷமா முடி வளர்ந்துருமா? முடி வளர்ந்துட்டா என்ன, நிறைய ஃபெதர்ஸ் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பறக்க முடியாது. அப்புறம் என்ன, இந்த மூக்கு இந்த வாயும் வளைஞ்சிட்டுனா என்ன பண்ண முடியாது? அப்புறம் இந்த நகம் நிறைய வளர்ந்துட்டுனா கழுகு எப்படி தெரியுமா, இப்படியே மேல இருந்து பறந்து வந்து இப்படி அந்த தண்ணியில போய் என்ன பண்ணிரும், மீனை பிடிச்சிட்டு அப்படியே பறந்து போயிடும். நகம் நிறைய வளர்ந்துட்டுனா என்ன பண்ண முடியாது? மீனை பிடிக்க முடியுமா? சாப்பாடை பிடிக்க முடியாது இல்லையா? அதனால இந்த கழுகு என்ன பண்ணும், எல்லாரும் கவனிங்க. இது என்ன சொன்ன? பீக். இது என்ன சொன்ன? இது என்ன சொன்ன? சரி. அப்புறம் அந்த கழுகு என்ன பண்ணணும் தெரியுமா? 2 முடிவு தான். ஒண்ணு பசியோட இருந்து செத்து போயிடணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா இது என்ன சொன்ன, கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? அந்த கஷ்டமான முடிவு என்னன்னா, ஒரு பெரிய மலை, அந்த சேர் எடுத்துக்கலாம் ஜோஷ்வா, அந்த டேபிள் துணி இல்லாம எடுத்துட்டோம், இங்கே போடு. ஒரு பெரிய மலையில என்ன போயிரும் இந்த கழுகு, எனக்கு தலை தட்டாதில்ல, பெரிய மலையில போய் இந்த என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த பீக் இருக்கு இல்லையா, என்ன பண்ணும் பீக்க? யார சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. இந்த பீக் என்ன பண்ணிரும், ஃபர்ஸ்ட் உடைச்சிரும். அதுக்கப்புறமா இந்த பீக் என்ன பண்ணும், தானா வளர ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்த உடனே அடுத்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை பண்ணும். அந்த நகம் இருக்கு இல்லையா, நகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிரும், பிச்சு பிச்சு அப்படியே எடுத்துரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிரும், நகம் வந்துட்டு நல்லா வளர்ந்துரும். அப்புறம் கடைசியா ரொம்ப கஷ்டமானது, எல்லா ஃபெதர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த வாயால அதோட நகத்தால எல்லாம் என்ன பண்ணிரும், எல்லா ஃபெதர்ஸையும் எடுத்துரும். கொஞ்சம் மாசம் கழிச்ச உடனே எல்லாம் 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 என்ன எப்படி வந்துடும், இந்த வாய் நல்லா வந்துடும், நல்ல நகம் வந்துடும், சிறகு நல்லா வந்துருமா. அடுத்தது 30 வருஷம் என்ன வாழும், உயிர் வாழும். அதோட இது பறந்துச்சு இல்லையா ஒரு ஹைட்ல, அதை விட ரொம்ப ஹைட்டா பறக்கும். இதுல நான் 2 சொன்னேன். ஒண்ணு என்ன ஆகும், பசியோட சாகணும், இல்லைன்னா கஷ்டமான முடிவு எடுக்கணும். இதுல யாருக்கு எந்த முடிவு எடுக்க ஆசை, இந்த கையா இந்த கையா? லெஃப்ட் கை எத்தனை பேர் தூக்குறீங்க? மாற்றம் உங்களுக்கு தேவை தானே? கழுகு போல எத்தனை பேர் எழும்ப ஆசைப்படுறீங்க? கழுகு போல மாற்றம் உங்களுக்கு வேணுமா? அந்த கழுகு போல நம்மளும் மாறணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பாட்டு பாடுவோம். சரியா? பாடலாமா? சரி. கர்த்தருக்கு, நான் சொல்றேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டையடித்து எழும்புவார்கள். நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டையடித்து எழும்புவார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பீட் போட்டு பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருப்போர், கைதட்டி பாடுங்க. பலன் அடைந்து கழுகு போல செட்டையடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு. அந்த எழும்புவார்கள் மட்டும் பாய்ஸ் சொல்லுங்க. சரியா? கடைசி வேர்டு. இந்த மத்த எல்லாம் நீங்க சொல்லணும்.
கர்த்தருக்கு காத்திருப்போர் பலனடைந்து கழுகு போல செட்டையடித்து எழும்புவார்கள். சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. அடுத்த லைன் பார்க்கலாமா? இந்த கழுகு ஒண்ணு என்ன பண்ணணும்? செத்து போகணும், இல்லைன்னா கஷ்டமான முடிவு எடுக்கணும். இதுல நம்ம அடுத்த லைன் பார்க்கலாமா? எழும்புவேன், சொல்லுங்க, உற்சாகமாய் எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். இந்த கழுகு பாத்தீங்கன்னா குட்டீஸ் இங்க பாருங்க, இங்க எல்லாரும் கவனிங்க, கொஞ்சம் பின்னாடி சவுண்டு கம்மியா. சரி, எல்லாரும் இங்க கவனிங்க. உங்க ஒரு குட்டியை நான் கூப்பிட போறேன். நோவா இங்க வா. இவனோட இந்த மூக்கை கொஞ்சம் இது பண்ணி வளைச்சு, இவனோட முடியெல்லாம் கையாலேயே பிடுங்கி, இவன் நகத்தெல்லாம் நம்ம ஒரு இதை வச்சு பிடுங்கி விட்டா இவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவனுக்கு என்ன இருக்கும்? அதுல என்ன போட்டிருக்கு? ஒரு வேர்டு என்ன இருக்கும்? சோல இருக்கு, சோர்வு இருக்கும் இல்லையா? இவன் ஈகிளா இருக்கான். இவன் பேர் என்ன? ஈகிள். சொல்லுங்க. இந்த ஈகிளுக்கு என்ன இருக்கும்? சோர்வு இருக்கும். ஆனா ஏசப்பா கிட்ட முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணா நமக்கு சோர்வே இருக்காது. சரியா? அந்த வேர்டு தான். எழும்புவேன், உற்சாகமாய் எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைக்குமே. என்னெல்லாம் கிடைக்கும்? இந்த ஈகிளுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? இந்த ஈகிளுக்கு ஸ்ட்ரென்த் மட்டும்தான் கிடைக்கும். சரியா? ஆனா நமக்கு எல்லாமே கிடைக்கும். சரியா? மனுஷனாகிய நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும் ஏசப்பாட்ட கிட்ட. அடுத்த பாப்போமா? இயேசு நம் கூட ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த என்ன கவனிச்சிருங்க. இயேசு நம் கூட இருப்பதால். அடுத்த லைன் எல்லாமே கிடைக்கும். அடுத்த லைன் இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றி தான். நம்ம எங்க போனாலும் ஏசப்பா எங்க வருவாங்க? நம்ம கூட வந்தா என்ன நடக்கும்? வெற்றியா தோல்வியா? வெற்றி தான் கிடைக்கும். சரியா? அடுத்த லைன் பார்ப்போமா? FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுது. அடுத்த லைன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த லைன் போடு, நான் பாடுற மாதிரி. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாறப்போகுது. என்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இது இங்கிலீஷ்ல ரேப் பாடுவாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாற. என்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா அழகா சொல்லிட்டீங்களா? சரி, அடுத்த லைன் போலாமா? அந்த இதை கம்மி பண்ணு. பாடுவேன், ஆடிக்கொண்டே பாடுவேன். சொல்லுங்க. இந்த அடுத்த லைன் என்ன சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க. இதுதான் கழுகு. சரியா? இந்த கழுகு பறக்கும் போது இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கண்ணு இருக்கா? இப்படி பறக்கும் போது கீழே நோக்கி தான் என்ன பண்ணும் கழுகு? எப்போதுமே பறக்கும். ஆனா நம்ம மட்டும் எப்படி பறக்கிறோம்? மேல் நோக்கி, பரலோகம் நோக்கி பறக்கிறோம். சரியா? அது எதுக்கு பறக்கிறோம்னா அடுத்த பாட்டுல அண்ணன் உங்களுக்கு சொல்லி தருவேன். பரலோகம் நோக்கியே பறக்கிறேன். அடுத்த லைன் போடு. இயேசு நம் கூட எல்லாமே என்னது? சக்சஸ் தானே? இயேசு நம் கூட எல்லாமே கை கொடுமை. இப்ப பாடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பாட சொன்னேன்? கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு மறுபடியும் காத்திருப்போர் கழுகு போல செட்டை அடித்து எழும்புவேன்.
எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். ஃபர்ஸ்ட் டியூன் சொல்லி தரட்டேன். தனனா சொல்லுங்க. பாடுங்க. எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். பாடலாமா? எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். அடுத்த லைன் என்னது? இந்த வார்த்தை சொல்லி தன்ன, இயேசு நம் கூட இருப்பதால். இயேசு நம் கூட இருப்பதால் பாடுங்க. எல்லாமே கிடைச்சிடுமே, இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே வெற்றி தானே. பாடலாமா? இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே, இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றி தானே. எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா. எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா. FGVBS வந்தாலே சரி. அடுத்த லைன் பாடலாமா? பாடுவேன் ஆடிக்கொண்டே எழும்புவேன் உற்சாகமாக. ஒரு டியூன் சொல்லி தந்தானா இல்லையா? சொல்லி தந்தானா இல்லையா? அதே டியூன் தான் இருக்கு. சரியா? பாடுவேன் ஆடிக்கொண்டே பாடுவேன், பரலோகம் நோக்கியே ஹாப்பியா. பாடுவேன் ஆடிக்கொண்டே பாடுவேன், பரலோகம். இயேசு நம் கூட இருப்பதா எல்லாமே சக்சஸ் தானே. இயேசு நம் கூட நடப்ப எல்லாமே கை கூடுவே. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? இப்படியே பாடக்கூடாது, சோகமா பாடக்கூடாது. ஹாப்பியானா லைட்டா சிரிக்கணும். சரியா? ஸ்மைல் with a smiling face. நல்ல சிரிச்சுட்டே பாடணும். சரியா? இயேசு நம் கூட இருப்பதா எல்லாமே, இயேசு நம் கூட நடப்பதா எல்லாம். எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சத்தமாக வல்லமையா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா. அடுத்தது ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்? என்னது இது? டான்ஸ் ஆட போறோம். சரியா? இந்த FGVBS வந்தாலே அது பாடலாமா? FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே, FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. அந்த லைன் சொன்ன இல்லையா? கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாறப்போகுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, எல்லாமே மாறப்போகுதே. சரி, இது லைன் பாய்ஸ் மட்டும் பாட போறீங்க. சரியா? பாடுங்க பார்க்கலாம். கைகள் கொட்டுது தலைக்கு மேல. இப்ப கேர்ள்ஸ் மட்டும் சத்தமா. சரி, ஃபுல்லா அந்த பாட்டை பாடிடலாமா? பாடலாமா வேணாமா? சரி, பாடுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லி தந்தேன்? கர்த்தருக்கு காத்திருப்போர். சரியா? கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகு போல செட்டையடித்து எழும்புவார்கள். ஒழுங்காக கர்த்தருக்கு காத்திருப்போர் பலனடைந்து கழுகு போல செட்டையடித்து எழும்புவார்கள். எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன்,
சோர்வு இல்ல வல்லமையா பாருங்க. எழும்புவேன் உற்சாகமா, சோர்வு இல்ல வல்லமை. இயேசு என் கூட, இயேசு நம் கூட இருப்பதா எல்லாமே எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட நடப்பதா எல்லாமே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தான் பாடுவேன் ஆடிக்கொண்டு. நானா சொல்லுவேன், நீங்க பாடுங்க. நான் நானா சொல்லுவேன், நீங்க பாடணும். சரியா? பாடுவேன் ஆடிக்கொண்டு பாடுவேன் பரலோகம் நோக்கி. இயேசு என் கூட, இயேசு நம் கூட. எல்லாமே சக்சஸ், எல்லாமே சக்சஸ் தானே. இயேசு நம் கூட நடப்பதா எல்லாம். கடைசி ஒரு தடப்படும். எழும்புவேன் 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 உற்சாகமா எழும்பேன். சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன் உற்சாகமா, சோர்வு இல்ல வல்லமையா. இந்த லைன் பாடி முடிக்கும் போது உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், சரியா? நான் இந்த பாருங்க, நல்ல கவனிங்க. எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். நான் அந்த ஹே சொல்லும் போது எல்லாரும் ஜோரா கை தட்டுறோம், சரியா? எனக்கு மட்டும் இல்ல, அண்ணனுக்கு மட்டும் இல்ல, யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆட வருவாங்க இல்லையா? இந்த டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே என்ன பண்ணணும்? கிளாப் மட்டும் பண்ணக்கூடாது. ஓ நல்ல கத்துங்க பார்க்கலாம். நல்ல கத்திக்கிட்டே கிளாப் பண்ணணும். சூப்பர் சூப்பர். சரி, இதுல யாரு சவுண்டா கத்துறீங்கன்னு பாத்துடலாம். நான் ஹேன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பாய்ஸ், அடுத்து ஹேன்னு சொன்ன உடனே கேர்ள்ஸ், சரியா? சரி, பார்க்கலாம். எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். எழும்புவேன் உற்சாகமா, சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். வாவ், நான் இவ்வளவு சவுண்ட் எதிர்பார்க்கல. கேர்ள்ஸ் இதை பீட் பண்றீங்களா பாப்போமா? எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையா எழும்புவேன். சரி, கேர்ள்ஸுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட், கைத்தட்ட மறந்துட்டாங்க நிறைய பேர். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ள்ஸ் நல்ல, அவங்களுக்கு கைத்தட்டி இல்லாமா? சரி, இப்ப டான்ஸ் ஆட போறோம், வாங்க எல்லாரும் எந்திரிக்கலாமா? சரி, நான் அண்ணன் ஒண்ணு சொல்ல போறேன், எல்லாரும் கவனிங்க. ஸ்கூல்ல அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ். இப்போ அட்டென்ஷனுக்கு வந்துருங்க. சாப்பிட்ற கை எது? அதை எப்படி எடுங்க? என் முன்னாடி இங்க வா. இவன் முதுகுல படணும், என் கை இப்படி படணும், இப்படி படல, இப்படி இல்லை, இப்படி படுற அளவுக்கு தள்ளி போங்க பார்க்கலாம். 1 arm distance, take 1 arm distance. திரும்ப கூடாது, நேரா. சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த சைட்ல அதே சாப்பிட்ற கைய இந்த சைட்ல இப்படி வைங்க. இதுலயும் படக்கூடாது, படக்கூடாது, தள்ளி போங்க பார்க்கலாம். சரி, டான்ஸ் போலாமா? கர்த்தருக்கு காத்திருப்போர் பலனடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பு, எல்லாம் பார்த்து ஆக்ஷன் பண்ணுங்க. பலனடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். எழும்புவேன் உற்சாகமாய் எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையாய் எழும்புவேன். எழும்புவேன் உற்சாகமாய் எழும்புவேன்,
சோர்வு இல்ல வல்லமையா இயேசு நம் கூட, இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றி தானே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. பாடுவேன், ஆடிக்கொண்டே பாடுவேன், பரலோகம் நோக்கியே பறக்கிறேன். பாடுவேன், ஆடிக்கொண்டே பாடுவேன், பரலோகம் நோக்கியே. இயேசு நம் கூட, இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே எல்லாமே சக்சஸ் தானே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே எல்லாமே குடுமே. எழும்புவேன், எழும்புவேன், உற்சாகமா எழும்புவேன், வல்லமையாய் எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுங்க பின்னாடிலாம். எழும்புவேன், உற்சாகமா எழும்புவேன், சோர்வு இல்ல வல்லமையாய் எழும்புவேன். சூப்பர், அழகா. இப்ப பாட்டு போட்டு ஆடலாமா? சரி, பாட்டு போடுங்க. எல்லாரும் டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? சாங் போடலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? என்ன ரெடியே இல்ல மாதிரி இருக்கு. ஆர் யூ ரெடி? நான் ரெடின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஓ எஸ் சொல்லுவீங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்க. இப்ப சாங் போடலாம். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். எழும்புவேன், உற்சாகமா எழும்புவேன், சோர்வில்ல வல்லமையா எழும்புவேன். எழும்புவேன், உற்சாகமா எழும்புவேன், சோர்வில்ல வல்லமையா எழும்புவேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றிதானே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல இயேசு வருவார்.
சரி, எல்லாரும் அண்ணனை கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சாங் பார்த்தோம்? அந்த டாபிக் என்ன போட்டிருக்கு? பரிசுத்தனாய் இல்லை, இந்த டாபிக் மட்டும் சொல்லுங்க. எலும்புவேன். சரியா? அது என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, தம்பி எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். கீழே உட்காரணும். கீழே உட்காருங்க. சரி, அது என்ன சாங்னா வெல்கம் சாங். சொல்லுங்க பார்க்கலாம். விபிஎஸ்க்கு எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, ஸோ உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம்? வெல்கம் பண்ணி அந்த பாட்டு. இப்போ வந்துட்டு அந்த டாபிக் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்டா. இந்த எலும்புவேன் அந்த டாபிக்கு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமாக நான் பார்க்க போகிறோம். சரியா? ஏன் நான் எலும்பணும் எல்லாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். பேசுனீங்கன்னா உங்களே பார்ப்பேன், பேசுனா பார்ப்பேன். சரியா? குட்டிமா பேசக்கூடாது. ஹை, சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணுவீங்களா? ஒரு கொஸ்டின். அந்த கழுகு வந்துட்டு இது என்னது? தலையில கை வச்சா கஷ்டமான முடிவு எதுக்கு எடுக்கணும்? உயிர் வாழ்ந்தா மட்டும் போதுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? உயிர் வாழ்றதுன்னா என்னதுன்னா, சாப்பிட்டா உயிர் வாழ்ந்துடலாம், மூச்சு விட்டா உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா உண்மையில என்ன பண்ண முடியாது? நிறைய பேர் லைஃபை என்ஜாய் பண்ண முடியாம, ஏசப்பாக்குள்ள லைஃபை வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியாம. இங்க பாருங்க, இங்க எல்லாரும் பேசுறவங்கள நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரி, லைஃபை வந்துட்டு சாப்பிட்டா மட்டும் போதாது, சுவாசம் மட்டும் விட்டா போதாது, ஹாப்பியா இருக்கணுமா இல்லையா? லைஃப்ல ஹாப்பியா இருக்கணுமா இல்லையா? அந்த ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பாடல் மூலமா நம்ம பார்க்க போறோம். சரியா? எல்லாரும் இங்க கவனிங்க. இது என்னது? இந்த பீக் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த பீக் என்னன்னு சொல்லட்டா? இல்ல, நம்முடைய வாழ்க்கையில இந்த பீக் என்னன்னா, இது என்னது? இது என்ன? பிரெயின். சரியா? பிரெயினுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் செட். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பழைய மைண்ட் செட்டை மாத்திட்டு புது மைண்ட் செட்டை யார் தருவா? இந்த மூக்கு உடைஞ்சு புது மூக்கு வளர்ந்தது இல்லையா? அதே போல நமக்கும் பழைய மைண்ட் செட் மாறி புது மைண்ட் செட் ஏசப்பா தருவாங்க. சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்? பிச்சை எடுக்க கூடாது. அதுக்கு பழைய மைண்ட் செட்டை மாத்தணும் ஏசப்பட சொல்லி. ரெண்டாவது என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, இது என்னது? இங்க சொல்லுங்க. கழுகுக்கு என்னது இருந்தது? இங்கிலீஷ்ல சொன்னேன். இந்த டேலான்ஸ் என்ன தெரியுமா? கழுகுக்கு வந்துட்டு கை கிடையாது. குட்டீஸ் எல்லாரும் கவனிங்க. இங்க பாரு, கழுகுக்கு இதுதான் காலு, இதுதான் கை, எல்லாமே. இதனாலதான் சாப்பிடும், இதனாலதான் குளிக்கிறதுக்கு சோப்பு போடும். சரியா? இதனாலதான் கடைக்கு போய் பொருள் வாங்கும். ஆனா ஒரு பொருள் கொடுங்கண்ணே அப்படின்ட்டு இந்த கதையில என்ன சொல்ல இல்லையா? அதே மாதிரி சொல்லுங்க. கழுகு போல மேலே நோக்கியே செட்டை எடுத்து எழும்பிடுவேன். நல்ல கவனிங்க குட்டீஸ். நான் இங்க உட்கார போறேன், எனக்கு அங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு. இங்க எல்லாரும் பாருங்க, இந்த லைஃப்ல நிறைய பேருக்கு ஏதாவது கஷ்டமா நடந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இந்த ஒரு வாரம் அப்படியே ஒரு ஊர்ல ஒரு 40 வயசு 30 வயசு ஆனவுடனே உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? கீழே இருக்கக்கூடாது. என்ன பண்ணிடணும்? மேல ஒரு பந்து கீழே பட்டு இப்படி எந்திரிச்சு கீழே போட்டா மேல வருமா இல்லையா? இதே மாதிரி பவுன்ஸ் பண்ணி எழுந்து மேல வந்து மேல நோக்கி பறக்கணும். சரியா? கழுகு போல மேல நோக்கியே செட்டை எடுத்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்துடுவேன். எத்தனை பேருக்கு கனவு இருக்கு? நேத்து தூக்கத்துல வந்த கனவு நான் கேட்கல. வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு எத்தனை பேருக்கு கனவு இருக்கு?
உனக்கு கனவு இல்லையா? உன்னைதான் ஆரஞ்சு பெருசா எதை சாதிக்கணும் கனவு இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கணுமா இல்ல எழும்பி ஏதாவது செய்யணுமா? ஏதாவது. அடுத்த லைன் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் லைன் கழுகு. நல்ல கவனிங்க. கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். பாடுங்க பார்க்கலாம். தப்பா போட்டிருக்கு. கழுகு போல மேல நோக்கியே செட்டை எடுத்து எழும்பு. நான் அப்படி சொல்லுவேன், நீங்க பாட. உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். ஆஹா சொல்லுங்க. ஆஹா ஓஹோ. சரி, அடுத்த லைன் போடு. இங்க கவனி. ஆஹா பறக்குறேன் பறக்குறேன் நான் பறக்குறேன். சொல்லுங்க. ஆஹா பறக்குறேன் பறக்குறேன் நான் பறக்குறேன். சொல்லுங்க. அடுத்த லைன். ஆஹா பறக்குறேன் பறக்குறேன் நான் பறக்குறேன். கழுகு போல பாடலாமா? கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே. நான் பாடமே பாடணும். ரெடி. கழுகு போல. சூப்பர். உன்னதம் பறந்திடுவேன். பீட்டு போட்டு பாடலாமா? இதுக்கு எப்படி கை தட்டணும்? சும்மா சும்மா இப்படிலாம் இந்த பேஸ் ஒன்று உழுங்க. நல்ல கவனிங்க. சூப்பர். ஓ கழுகு போல மேல நோக்கிய செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பாடுங்க. செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே. ஆஹா பறக்குறேன் ஆஹா பறக்குறேன் பறக்குறேன் நான் பறக்குறேன். ஆஹா பறக்குறேன் பறக்குறேன். ஆஹா பறக்குறேன் பறக்குறேன் நான் பறக்குறேன். பறக்குறேன் பறக்குறேன் நான் பறக்குறேன். சரி, அடுத்த லைன் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் லைன் எங்க? அடுத்த லைன், அடுத்த ஸ்டாண்ட்ஸா? அண்ணா உங்களுக்கு ஒன்று சொல்லி தரவா? நல்லா கவனிங்க. ரெண்டாவதா? புரியல இல்ல இல்ல எனக்கும் சொல்லுங்களேன், கேட்க மாட்டேங்க. கவனிங்க குட்டீஸ், இங்க பாருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பாட்டா? அழகா, தேங்க்யூ குட்டிமா, தேங்க்யூ. எப்படின்னா பாட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் எப்படி தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, கழுகு போல போடு, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். இது வந்துட்டு பாட்டோட ஸ்டார்டிங். சரியா? ஸ்டார்டிங் சொல்லுங்க. பாட்டோட ஸ்டார்டிங் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது சொல்லணும். பாட்டோட ஸ்டார்டிங். அடுத்த லைன், அடுத்தது போடு. ஆஹா பறக்கிற. இது பேர் கோரஸ் சொல்லுவாங்க. கோரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுறது கோரஸ். அடுத்த லைன் போடு. இதுக்கு பேரு ஸ்டான்ஸா 1 சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது போடு. இது பேர் ஸ்டான்ஸா 2. மொத்தம் எத்தனை இருக்குது? பாட்டோட ஸ்டார்டிங், கோரஸ், ஸ்டான்ஸா 1, ஸ்டான்ஸா 2. பாட்டோட ஸ்டார்டிங், கோரஸ், ஸ்டான்ஸா 1, ஸ்டான்ஸா 2. இப்போ முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ 2 முடிச்சிட்டோம். ஸ்டான்ஸா 1 போடலாமா? பரிசுத்தனா எழும்புவேன், நம்பிக்கையோட
எழும்புவேன். கவனிக்கிற திறமை உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. பணத்தை விட பொருளை விட என்னது பெருசு சொல்லுங்க. கவனிக்கும் திறமை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? உயர்ந்து பறக்கலாம். சரியா? பரிசுத்தனா எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன், ஜீவன் அடைந்து. இந்த கையை ஸ்ட்ராங்கா வாங்கி பார்க்கலாம். ஒரு ஆளை குத்துற மாதிரி ஓங்கி. எனக்கு ஸ்ட்ராங் லெஃப்ட் ஹேண்டு தான். இப்படி ஸ்ட்ராங்கா வைங்களேன். ஜீவன் அடைந்து கையை இறுக்கிட்டு சொல்லுங்க. ஜீவன் இப்படி வைக்க கூடாது, இப்படி. ஜீவன் அடைந்து எழும்புவேனே. ஒரு போல்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் அடைந்து எழும்புவேனே. ஓஹோ, மேலே மேலே எழும்புவேனே. சரி, ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன போட்டிருக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமா? பரிசுத்தம்னா என்னது? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள். அண்ணே, பரிசுத்தமா வாழ்றதுன்னா நல்ல எண்ணம், நல்ல செயல்கள், அது இருந்தா மட்டும் போதுமா? அது இருந்தா மட்டும் போதுமா? ஃபர்ஸ்ட் பரிசுத்தம்னா என்ன இருக்குன்னு சொன்னேன்? நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா, அடுத்தது ஃபர்ஸ்ட் பியூர் சொல்லுங்க. பியூர் தாட்ஸ், பியூர் ஆக்ஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் இருக்கணும். சரியா? இது மட்டும் இருந்தா போதுமா? இது மட்டும் தான் பரிசுத்தமா? இல்லையே. ரெண்டாவது செப்பரேட்னு ஒரு வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரும் வந்துட்டு ரொம்ப எவ்வளவு பெருசு. காசு கொடுத்து உங்க உயிரை வாங்க முடியுமா? என்கிட்ட ஒரு 100 கோடி இருக்கு. 100 கோடி இவனுக்கு கொடுத்து இவனை காப்பாற்ற முடியுமா? காசு கொடுத்த உயிர் வந்துருமா? வராது இல்லையா? உயிர் வந்துட்டு ரொம்ப பெருசு. சரியா? இந்த உயிரை அழிக்க நினைக்கிற எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டு விலகி போகணும். அதுக்கு பேர் என்னது? செப்பரேட். சொல்லுங்க பார்க்கலாம். செப்பரேட் பண்ணி வந்தால் அதுக்கு பேர் என்னது? பரிசுத்தம். சரியா? அடுத்து என்ன சொன்னேன்? நல்ல எண்ணம், நல்ல செயல்கள். நான் என் உயிரை அழிக்கிறது எல்லாத்தையும் விட்டு வந்தா மட்டும் போதுமா? அவ்வளவுதான் பரிசுத்தமா? பரிசுத்தனா அவ்வளவுதானா? அடுத்தது செட் அப்பார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்பெஷல். சொல்லுங்க. நான் இல்ல, நீங்க எல்லாரும். நான் ஸ்பெஷல். என்னோட டைம் கிடைக்கிறேன்னா சொல்லுங்க. சீக்கிரம் கிடைக்காது. சொல்லுங்க. ஏன்னா நான் யாரு? நான் ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல் என்னைக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் பரிசுத்தம் தான். சரியா? ஏன் ஸ்பெஷல் நினைக்கிறீங்கன்னா, இங்க ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாங்க இல்லையா? இப்படி எப்படி உட்காந்துருந்தாங்க? இப்படி உட்காந்துருந்தாங்க இல்லையா? இப்படி இல்லாம செட் அப்பார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்ங்கிற ஒரு வெறி அது இருந்தாலும் அது பேர் என்னது? பரிசுத்தம் தான். இந்த மூணையும் நீங்க யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா ஏசப்பாட்ட பார்க்கலாம். ஏசப்பாட்ட நல்ல எண்ணம் இருந்துச்சு, நல்ல செயல்கள் இருந்துச்சு. ஆனா ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏசப்பாவுடைய இந்த முடிய கூட யாராலும் தொட முடியல. சரியா? உங்களுடைய உயிரை அழிக்கிறத விட்டு என்ன பண்ணி வரணும்? பிரிஞ்சு வரும். மூணாவது கடைசியா சொல்லிருங்க பார்க்கலாம். நான் ஸ்பெஷல், செட் அப்பார்ட். சரியா? வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், நான் ஸ்பெஷல்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன போட்டிருக்கு? இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். சரியா? எனக்கு நல்ல எண்ணம் இருக்கு, எனக்கு நான் நல்ல செயல்கள் பண்றேன் அப்படின்னு இருந்தா வந்துட்டு பரிசுத்தம் கிடையாது. இது எல்லாமே இருந்தாதான் ஒரு முழு நிறைவான பரிசுத்தம். பரிசுத்தனா எழும்புவேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கைனா என்னதுன்னா, என் வாழ்க்கையில இங்க பாமா, எனக்கும் முடி கொஞ்சம் சரி பண்ணணுமா?
சரி, இங்க பாருங்க, நம்பிக்கை வந்துட்டு எத்தனை பேர் இருக்கு? என் வாழ்க்கையில ஏதாவது பெருசா என்னைய தேடி வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். சரியா? சரி, அடுத்த லைன்ஸ் போயிடலாமா? பரிசுத்தனா எழும்புவேன், நம்பிக்கையோட எழும்புவேன். இங்க பாருங்க, இப்படி ஒரு கல்லு தடிக்கு நான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விழுந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அழுவீங்க, அது ஓகே. அழுதுட்டு அப்படியே எனக்கு இதுல ஒரு பெட்டை போடுங்க, நான் இங்கே படுத்துறேன், அப்படி படுப்பீங்களா இல்லை எந்திரிச்சிருவீங்களா? இதுக்கு பேர் எந்திக்கிறதுக்கு பேர் என்னது? ரெண்டாவது வேர்டு என்ன போட்டிருக்கு? இப்படி எந்திக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கை. சரியா? பரிசுத்தனா எழும்புவேன், ரெண்டாவது வேர்டு நம்பிக்கையோடு எழும்புவேன். அடுத்த ஒரு வேர்டு சொன்னேன், கையை இருக்குங்க பார்க்கலாம். ஜீவன் அடைந்து, உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, கை இருக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை, கை இருக்கு பார்க்கலாம். கேர்ள்ஸ் எல்லாம் கையை எப்படி வைக்கிறாங்க? என்னல ஆக்ஷன் இது? இப்படி பண்ணுங்க, கை இப்படி பண்ணு, எந்தி எந்தி சொல்ல சொல்ல பண்ண மாட்டேங்க. நான் சொல்றத பண்ணு பார்க்கலாம். நீ ஒரு பையனே கிடையாதுன்னு சொல்லிடுவேன். பண்ணு பார்க்கலாம், பண்ணு, நான் சொல்றது பண்ணு. ஆனா பண்ணிட்டான். நல்லா கை தட்டி இருக்க அவனுக்கு. சரி, உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. சரி, அடுத்த லைன் போயிடலாமா? அவ்வளவுதானா பாட்டு? சரி, ஃபர்ஸ்ட் லைன்ல, ஃபர்ஸ்ட் பாட்டுல ஒரு அண்ணன் ஒரு லைன் சொல்லி தந்தேன், பரலோகம் நோக்கியே பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி தந்தனா இல்லையா? அந்த லைன், அடுத்த லைன் போடு. பரலோகம் நோக்கி கழுகு எப்படி பறக்கும்னு சொன்ன? நம்ம எப்படி பறப்போம்? மேல் நோக்கி பறப்போம். சரியா? பரலோகம் நோக்கி நம்ம ஏன் பறக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துக்கு வர போறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியல அண்ணன், எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாம். தெரியாதா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க, தெரியுமா இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா வந்துட்டு போயிட்டாங்க. அதுதான் அடையாளம். மறுபடியும் ஏசப்பா வர போறாங்க. சரியா? ஒரு அடையாளம், ஏசப்பா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ஏசப்பா எதுல வருவாங்க தெரியுமா? முதல்ல வரும்போது ஏசப்பா குழந்தைய வந்தாரு, மறுபடியும் பெரிய ராஜாவா வரப்போறாரு. சரியா? இந்த பைபிள்ல ஏனோக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ் எல்லாரும் ஏனோக்கு சொல்லுங்க, பாய்ஸ் எல்லாரும் எலியா. எலி இல்லடா, எலி சொல்ல. அந்த பைபிள் அந்த பேர் எப்படி இருக்கு? எலைஜா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. சரியா? எலியா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? போதும். இந்த 2 பேர் இருந்தாங்க. சரியா? இந்த 2 பேர் வந்துட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்க? நான் என்ன சொன்னேன்? ஏசப்பா எதுல வருவாங்கன்னு சொன்னேன். யாரா வருவார் ஏசப்பா? இந்த 2 என்ன உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த 2 பேரையும் ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, எத்தனை பேருக்கு மரணத்தை பார்த்தா பயம் உண்டு? திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி, திடீர்னு உடம்பு சரியில்லாம, இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகும்? பயம் வரும் இல்லையா? ஆனா இந்த வருகை எதுக்கு தெரியுமா? மரணத்துக்குள்ள போகாம ஏசப்பா நம்மளை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக ஏசப்பா என்ன பண்ணுவாரு? மீண்டும் வருவார். சரியா? இந்த ஏனோக்கு அண்ணனும் எலியா அண்ணனும் மரணத்தை பார்க்காம ஏசப்பா அவங்களை எங்க விட்டு போயிட்டாங்க? பரலோகத்துக்கு வருகை மாதிரி ஏசப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நடக்கும். சரியா? எத்தனை பேர் இங்க பாருங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? அத அண்ணே நான் நம்பல என்னன்னு சொல்றாங்க, கை தூக்குங்க. நீ நம்பலையாமா? நம்பணும். சரியா? அது நடக்கும், ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். சரியா? அது நீ நம்பணும். சரியா?
இயேசு சீக்கிரம் வருகிறார். மீட் பண்ண இங்க பாரு, இயேசு சீக்கிரம் வருகிறார். மீட் பண்ண ரெடியா? சிறகடித்து எழும்புவேனே. கடைசி லைன், இயேசுவோடே பறந்திடுவேன். சரி அண்ணா, இந்த பாட்டை பாட போறேன், சரியா? எங்களோட சேர்ந்து பாடுங்க, ஒரு நம்ம டான்ஸ் ஆடிடலாம். பேஸ் குறை ஓவரா இருக்கு. கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். நானும் பறக்கிறேன், நான் பறக்கிறேன். நானும் பறக்கிறேன், நான் பறக்கிறேன். பறக்கிறேன், நான் பறக்கிறேன். ஆஹா, பறக்கிறேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. பரிசுத்தனா எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். நான் ஒரு டியூன் வாசிப்பேன், எத்தனை பேர் அதே மாதிரி பாட்டுங்களாம் பார்ப்போம், சரியா? நல்லா கவனிங்க. வாவ். அடுத்த லைன் வாசிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கலாம். ஜீவனடைந்து எழும்புவேனே. கரெக்டா போடு பாருங்க. ஜீவனடைந்து எழும்புவேனே. பரிசுத்தனாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். பரிசுத்தனாய் எழும்புவேன். பாடுங்க. ஜீவனடைந்து மேலே, சரியா? பாடலாம். ஜீவனடைந்து எழும்புவேன். செகண்ட் மேலே எழும்புவேன். தரராத்தா. கழுகு போல மேலே நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே உயர்ந்த உயரத்திலே. இயேசு சீக்கிரம் வருகிறார். மீட் பண்ண ஆயத்தமா? இயேசு சீக்கிரம் வருகிறார். சிறகடித்து இயேசுவோடு பறந்திடுவேன். சிறகடித்து பாடலாமா? சிறகடித்து எழும்பிடுவேன். இயேசுவோடு பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கி செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த. சரி பாடலாமா? கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து உயர்ந்த உயரத்திலே. ஆஹா பறக்கிறேன், நான் பறக்கிறேன்.
ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன் 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 நான் பறக்கிறேன் ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன் கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த உயரத்திலே ஃபர்ஸ்ட் சென்ஸா பரிசுத்தனாய் எழும்புவேன் நம்பிக்கையோடு எழும்புவேன் பரிசுத்தனாய் எழும்புவேன் நம்பிக்கையோடு மேல மேலே எழும்புவேனே ஜீவனடைந்து எழும்புவேனே மேல மேலே மேல மேலே இயேசு சீக்கிரம் வருகிறார் செகண்ட் சென்ஸா இயேசு சீக்கிரம் வருகிறார் மீட் பண்ண ஆயத்தமா இயேசு ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க பார்க்கலாம் மீட் பண்ண ஆயத்தமா சிறகடித்து எழும்புவேனே ஓஹோ இயேசுவோடு எழும்புவேனே சிறகடித்து எழும்புவேன் பிள்ளைங்கள பாடிக்கிட்டே ஆடணும் இயேசுவோடு பறந்து கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த பாடுங்க கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த உயரத்தில் உன்னதம் பறந்திடுவேன் சூப்பர் இப்ப டான்ஸ் ஆடிடலாமா பாட்டு போட்டு மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன் கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன் ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற 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 கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன் கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன் உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன் பரிசுத்தனாய் எழும்புவேன் நம்பிக்கையோடு எழும்புவேன் பரிசுத்தனாய் எழும்புவேன் நம்பிக்கையோடு எழும்புவேன் ஜீவனடைந்து எழும்புவேனே ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே நான் ஜீவனடைந்து எழும்புவேனே ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற
உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேலே நோக்கிய சட்டை எடுத்து எடுத்திடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். ஆஹா பறக்கிற பறக்கிற நான் பறக்கிற. 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 பறந்திடுவேன், எழுந்திடுவேன், உயர்ந்திடுவேன், கழுகு போல எழும்புவேன். பறந்திடுவேன், எழுந்திடுவேன், உயர்ந்திடுவேன், உயரமாய் எழும்புவேன். கண்ணை முடுறீங்களா? முழங்கால் அப்படியே இருந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி, ஏசப்பா ஆண்டவரே நீங்களும் சொல்லுங்க, ஏசப்பா இந்த வருடம் நீங்கள் எங்களை இந்த விபிஎஸ்க்கு கொண்டு வந்தீங்களே ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்பாங்க. சின்ன பிள்ளை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏசப்பா பதில் கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வதிங்க சொல்லுங்க. ஏசப்பா கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு சிறுவர் மேலே என் கரத்தை மறுபடி வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாங்க. அதே போல் உங்கள் மேலே ஏசப்பா கரத்தை வச்சு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. எல்லாரும் கண்ணை மூடி ஒரு 2 வரி நம்ம படிச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு கிளாஸ்க்கு போயிடுவோம். சரியா? ஆவியானவரே மக்கள் நன்றி. பரிசுத்த ஆவியான இந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்தீங்களப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி பலியை செலுத்துகிறோம். உதடுகளின் சோத்திர பலியை இந்த பிள்ளை ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் செலுத்துக்கிறோம். நல்ல உற்சாகமாக ஆர்வமாக இந்த பிள்ளைகள் இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடினாங்க, நல்லா கேட்டாங்களப்பா, உங்களுக்கு நன்றியப்பா. அந்த ஆறால மகிமை இந்த பிள்ளை மேலே மூடட்டும், உங்கள் பிரசன்ஸ் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை எல்லாரும் கண்ணை மூடி ஆராதனை ஆராதனை என் நண்பரே சுபகே என் நண்பரே சுபகே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பா கையை வச்சுட்டு அடைக்கலமே அதிசயமே பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக எல்லாம் பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக எல்லாம் பாக்கியம் பாக்கியமே. எல்லாரும் பாடுங்க ஏசப்பா ஆராதனை 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 நண்பரே சுபகே என் நண்பரே சுபகே. ஆமென். ஆண்டவரே மக்கு நன்றி நன்றி ஏசப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறக்காக ஏசப்பாக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே நீங்க வந்ததுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த பெற்றோரை ஆசீர்வதிங்க, அனுப்பி தந்த ஒவ்வொரு பெற்றோர் மேல்
உங்க கரை இருக்கட்டும். கூட்டிட்டு வந்த ஒவ்வொரு டீச்சர்ஸ் மேலும் உங்க கரை இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க ஆசிரியர் தாழ் வச்சீங்க, ரத்தத்துக்குள்ள மூடுங்க, உங்க கரத்துல தாழ்த்தி தருங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நீதி கதை 1ஆம் நாள் பரிசுத்தனாய் எழும்புவேன். அதை குறித்து தான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருந்தாங்க, சரியா? அப்போ அந்த அண்ணன் படிப்பில் ஃபஸ்ட்டு, விளையாட்டுலேயும் ஃபஸ்ட்டு, எல்லாவற்றிலையும் அவன் நல்ல ஃபஸ்ட்டு. ஸ்கூலில் நீங்கள் சொல்லுவீங்க தானே, இவன் எல்லாத்துலேயும் நல்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான்பா சொல்லுவீங்க தானே. இவன் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, இவ தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பராக இருப்பான்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்கள. அவன் நல்லா எல்லாவற்றிலும் நல்லா படிச்சுட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? அப்போது ஒரு நாள் அவன் என்ன செய்யலாம், ஸ்கூலுக்கு வரல. ஸ்கூலுக்கு வராமல் இருந்த உடனே அப்போ அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் அலெக்சாண்டரை தேடுறாங்க. அலெக்சாண்டர் வரலையே ஸ்கூலுக்கு, எதுக்கு? அப்போ அங்கே உள்ள அட்டெண்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸ்கூலில் உள்ளவர், அவர்கிட்ட சொல்லி விடுறாங்க, அலெக்சாண்டர் இன்னைக்கு எங்கே வரல, ஸ்கூலுக்கு வரல, அவனை போய் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, தேடி பார்க்க போகிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் இல்லை. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இப்படி அலெக்சாண்டர் ஸ்கூலுக்கு வரையில. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டானே, நான் அவனுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டேனே, ஸ்கூலுக்கு அவன் வரலையா? இல்லை, அவன் ஸ்கூலுக்கு வரல சொன்ன உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் உடனே எங்கே வந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போயிலன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை தேடுவாங்க தானே, டீச்சர்ஸ்லாம் தேடுவாங்க தானே, இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லுவாங்க தானே. அதே போல் அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப இவனை நினச்சி கவலையாயிட்டு, இவன் நல்லா படிக்கிறவன் ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, அவன் வரவே இல்லை ஸ்கூலுக்கு, ஆளை காணோம். எங்கே அலெக்சாண்டர் எங்கே போனான்மே தெரியாது. இவன் டீச்சர்ஸ் இந்த பிள்ளைங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, இன்னும் முன்னுக்கு ரொம்ப பேசுகிறான், கேட்டிங்களா? அப்போ அவனை தேடுறாங்க, ஸ்கூலில் இல்லையேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய ஃப்ரெண்டு, யாருடைய ஃப்ரெண்டு, அலெக்சாண்டருடைய ஃப்ரெண்டு ஜோசப்பு. அவன் என்ன செய்கிறான், வாரான். வந்தோடனே இவங்க பெற்றோர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எனக்கு ஒரு பையன்தான், அந்த பையனே காணுமே, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எங்கே போய் தேடுவோம் அலெக்சாண்டரை, என்ன செய்யன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. உங்களை காணலைன்னா அவங்க அப்பா அம்மா அழுவாங்க தானே, என் பிள்ளைய காணுமேன்னு சொல்லிட்டு அழுவாங்களா? அப்பா அம்மா தேடுவாங்க இல்லையா? அப்படியே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அவனை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த ஜோசப் சொல்கிறான், எனக்கு அலெக்சாண்டர் இருக்கிற இடம் தெரியும், நான் போய் எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்கள் அழாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான். உடனே அலெக்சாண்டர் என்ன செய்கிறான், ஒரு 2-3 மைல் தூரம் இருக்கும், அவன் பைக்கில் போகிறான். பைக்கில் போய் பார்த்தா எனக்கு அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு, நான் எங்கே இருக்கான்,
ஒரு பீச்சில் இருக்கான். அப்போ அந்த பீச்சில் தான் இங்கே இருப்பான். நம்ம எப்படி அவனை போய் பார்க்கன்னு போகிறான். அங்கே ஒரு சைக்கிள் நிற்கி. யாரோட சைக்கிள்? அலெக்சாண்டர் சைக்கிள் நிற்கி. அப்போ சைக்கிள் நிற்கி அவன் இங்கே தான் இருப்பான்னு பார்த்தா ஒரு அடர்ந்த காடு. தெரியுமா உங்களுக்கு? காடு தெரியுமா? அந்த காட்டுக்குள்ள போய் அந்த அண்ணன் உட்கார்ந்தானா. காட்டுக்குள்ள இருந்த பயமா இருக்குமா உங்களுக்கு? ஆமாம், அந்த அண்ணன் காட்டுக்குள்ள இருந்து அவன் என்னதே ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்படியே இவன் என்ன செஞ்சான்? யார்? ஜோசப்பு இவன் என்னடா பார்க்குறான், என்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போய் இந்த அவன் செல்லு கையில் வச்சுட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே அவன் பார்த்ததை இவன் பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். இவன் என்னடா பார்க்கக்கூடாத இவன் பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்? ஜோசப்பு எங்கே போயிட்டான்? இவனை பார்த்துட்டு போய் அங்கே யார்கிட்ட? ஹெட் மாஸ்டர்கிட்டையும் அந்த டீச்சர்கிட்டையும் போய் சொல்லிடுறான். ஜோசப்பு இப்படி இது காரியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சொன்ன உடனே அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ அவன் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பையன் இப்படி இருக்கானாமேன்னு சொல்லவும் அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் நீங்கள் தான் சொன்னீங்களாம் ஸ்கூலில் ஆன்லைனில் ஏதோ பார்க்கணும், அதுக்கு செல்லு வேணும்னு நீங்கள் தான் சொன்னீங்களாம். அதனால என் மகன் என்கிட்ட வந்து என்ன கேட்டான்? செல்லு வாங்கி கேட்டான். அவன் திருட்டுத்தனமாக என்ன செய்யிட்டான்? செல்லை வாங்கி கொண்டு வச்சு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே என்ன பார்த்தான்? செல்லை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இதை அவன் பார்த்து டீச்சர்கிட்ட சொல்லிட்டான்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் நீங்கள் தான் சொன்னீங்களாம். யார்? நீங்கள் தான் ஆன்லைனில் ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு செல்லு வாங்கிட்டு வாங்கி சொல்லிட்டு ஸ்கூலில் சொன்னீங்களாம். அதனால தான் அலெக்சாண்டர் எங்கள்கிட்ட வந்து செல்லு வாங்கி கேட்டான், நாங்கள் வந்து செல்லு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்லையே, நாங்கள் சொல்லவே இல்லை. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு நீங்கள் செல்லு கொண்டு வருவீங்களா? இல்லை தானே, நாங்கள் செல்லு கொண்டு வரக்கூடாதுன்னு எல்லாட்டையும் நான் சொல்லிட்டேனே. அவன் என்ன செய்தான்? செல்லை கொண்டு அங்கே வச்சு ஏதோ பார்க்கக்கூடாது பார்த்துருக்கான். என்ன பார்த்துருப்பான் சொல்லுங்க? என்ன பார்த்துருப்பான்? பார்க்கக்கூடாது என்ன பார்த்துருப்பான் சொல்லுங்க? கெட்ட காரியங்கள். சரியா? இந்த செல்லில் உள்ள கெட்ட காரியங்களை அவன் பார்த்துருக்கான். அதுக்கு தான் இந்த வார்த்தை நமக்கு இருக்கு, பரிசுத்தனாய் எழும்புவேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஆனால் எங்களை மன்னிச்சுக்கிறங்க, என்னை மன்னிச்சுக்கிறங்க. அப்போ அவன் சொல்லுவான், அம்மா அப்பாட்ட சொல்லுவான், என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிறங்க, நான் வந்து செல்லு வச்சு திருட்டுத்தனமாக நான் பார்த்ததே என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீச்சர்கிட்ட போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் அவன் சாரி கேட்பான், நான் தெரியாமல் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் டீச்சர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்களா, நீ திருப்பி முன்ன எப்படி இருந்தான் அலெக்சாண்டர்? எதில் இருந்தான்? ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, அடுத்து விளையாட்டில் ஃபஸ்ட்டு, எல்லாவற்றிலையும் ஃபஸ்ட்டாக இருந்தானே, அதே போல் நீ முன்ன மாதிரியே ஃபஸ்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்கேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வீட்டுக்கு போய் நல்ல டெய்லி என்ன செய்வானா, காலையிலையும் ஜெபம் பண்ணுவான், பைபிள் வாசிப்பான், நல்ல ஜெபம் பண்ணி நல்ல பிள்ளையாக மாறிட்டான். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிப்பான். அப்போ முதல்ல வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். 9ஆம் கிளாஸு அவன் படித்தான். அதுக்கப்புறம் எத்தனாம் கிளாஸ் போவாங்க? 10th போயிடுவாங்க இல்லையா? 10ஆம் கிளாஸ் போகும்போது நல்ல மார்க் எடுத்து அதே மாதிரியே ஃபஸ்ட் ஆகிட்டான். இருந்தால அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பையனை வந்துட்டான். எல்லாவற்றிலும் அவன் மறுபடியும் அதே போல் ஆயிட்டான். அப்போ அவனுக்கு டீச்சர் எல்லோரும் என்ன செய்தாங்களாம், ஒரு பாராட்டு கொடுத்தாங்களாம், திரும்பவும் இதே மாதிரி வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்படியே அப்பா அம்மாவுக்கும் அந்த பாராட்டை அவன் வாங்கி கொடுத்தானான். முதல்ல அவன் எப்படி இருந்தான்? ஃபஸ்ட்டு இருந்தான். அடுத்து அவன் என்ன செய்தான்? ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போனனால என்ன செய்தான்? செல்லை வச்சு பார்த்தனால அவன் என்ன செய்தான்? ஒரு அடர்ந்த காட்டுக்குலேருந்து பார்க்கக்கூடாத பார்த்தான் செல்லில். அதனால திரும்ப அவன் எல்லாவற்றிலுமே அவன் அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிருவான். பிறகு அவங்க டீச்சர் கூப்பிட்டு அவன் அதுக்கப்புறம் நல்லா படித்து பாஸ் பண்ணி 10th பாஸ் ஆகிட்டான். பாஸ் ஆகி நல்ல பையனாக மாறி அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுத்து அவனை உயர்த்திட்டாங்களாம். அதே போல் நம்மளும் ஏசப்பா சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியோன்னு ஏசப்பா சொல்கிறது போல் நம்ம நல்ல அந்த செல்ஃபோனில் எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க. என்ன கெட்ட படங்கள், கெட்ட காரியங்கள் இதெல்லாம் செல்லில் நீங்கள் பார்க்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கணும். ஏசப்பா நம்மளை பரிசுத்தமாக இருக்க சொல்லியிருக்காங்க. எல்லோரும் பரிசுத்தமாக இருப்பீங்களா? செல்ஃபோனில் கேம்ஸு, விளையாட்டு, பல காரியங்கள் செல்ஃபோனில் வருது இல்லையா? அதெல்லாம் நீங்கள்
தங்கச்சி தம்பியெல்லாம் நீங்கள் பார்க்காம பரிசுத்தமாக ஏசப்பா உங்களை பார்க்குறாங்க. இதே போல் அலெக்சாண்டரை போல் ஏசப்பா உங்களை என்ன செய்வாங்க, திரும்பவும் மறுநேரம் உயர்த்திட்டாங்க. இதே போல் நீங்களும் பின்வாங்கி போனால் மறுபடியும் ஏசப்பா உங்களை எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கே, படிப்பு வர மாட்டேக்கே, நான் இப்படி இருக்கேனே நீங்கள் நினச்சா ஏசப்பா உங்களை மறுபடியும் தூக்கி மறுபடியும் அந்த 10th அவன் பாஸ் பண்ணது போல் எல்லாவற்றிலும் பாஸ் பண்ண ஏசப்பா உதவி செய்வாங்க. சரியா? இந்த கதையிலேருந்து என்ன புரியுது? இந்த கதையிலேருந்து என்ன புரியுது உனக்கு? யாரும் செல்போனை வச்சு தப்பு பண்ணக்கூடாது. யோசுவா இந்த கூடாரத்திலிருந்து ஜெபம் பண்ணார். அந்த மேல் கூடாரம் தான் இது கப் ஹவுஸ். இது ஒரு கோப்பை கூடாரம். இதுல யோசுவா யுத்தத்துக்கு போகும்போது இந்த கூடாரத்துக்குள்ள போய் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணார். இது யோசுவாவினுடைய ஆசரிப்பு கூடாரம். இதை விட்டு யோசுவா பிரியாது இருந்தார். இங்க பாருங்கப்பா, எல்லாரும் இதுல பாருங்க. இது நம்ம ஏசப்பா கூட நம்ம இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம பாவத்துல இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இது நம்ம ஏசப்பா கூட இருக்கிறப்ப நம்ம பசுமையா இருக்கிறோம். போடுங்க. அது நம்ம ஏசப்பாக்குள்ள இருக்கப்ப பசுமையா இருக்கிறோம். இது பாவமான வாழ்க்கை. ஓகேங்களா? இது நம்ம ஏசப்பாக்குள்ள இருக்கிறப்ப செழிப்பா இருக்கிறோம். செழிப்புங்கிறது கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, கிரீன் கலர்ல இருக்கு. இது நம்ம ஏசப்பாக்குள்ள இருக்கிறப்ப செழிப்பா இருக்கிறோம். நமக்குள்ள இப்போ பாவம் வந்துச்சுன்னா நம்ம பாவத்தை ஏசப்பா என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. மன்னிக்க போது ஏசப்பா இப்ப நமக்குள்ள வராங்க. ஏசப்பா நமக்குள்ள வரப்ப நம்மளோட பாவம்லாம் கீழே போயிடுச்சு. நம்மளோட பாவம்லாம் கீழே போய் மேல ஏசப்பா வந்தோடனே பரிசுத்தம் வந்துடுது. பரிசுத்தமா நம்ம எழும்புறோம் இப்போ. ஓகேவா? பாவம்லாம் கீழே பரிசுத்தமா நம்ம ஆண்டவருக்காண்டி எழும்புறோம். அதாவது எரிகோ பட்டணத்தோட அந்த நகை வெள்ளி எல்லாத்தையுமே அவரோட கூடாரத்துல அப்படிக்கான அன்புள்ள ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விபிஎஸ் ஆண்டவரே, நீ நடத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தர முடியாது சுபிக்கிறோம். உம்முடைய கிருபை நாள் ஆண்டவரே, இந்த முதல் நாள் நான் முழுவதும் ஆண்டவர் நீ நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு இருந்து இதுவரை நடத்தின இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவர் நீ ஊற்ற முடியாது சுபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் உண்மை பற்றி உன்னை அறிந்து கொள்ள ஆண்டவரே வேதத்தை புரிந்து கொள்ள நீ உதவிச்ச முடியாது சுபிக்கிறோம். நீ அதே காரங்கள் ஆண்டவரே இந்த 3 நாட்களை கற்றுக்கொள்ள நீர் ஆண்டவரே கிருபை கொடுக்க முடியாது சுபிக்கிறோம். கற்றுக்கொள்கிற ஆசிரியர்கள் ஆண்டவர் நீ பலப்படுத்த முடியாது சுபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நாள் ஆண்டவரே பலத்தினாலும் இடை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.